இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 12 பார்க்க போறோம். மிட்சுகியை காட்டுவாங்க. ஒயிட் ஸ்னேக் மூலமா நடக்கிற இன்சிடென்ட்ஸை பத்தி ஒருத்தங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். நீங்க சொன்னாதான் சரி, நினைச்ச போலவே ஃபவுண்டேஷனால கைவிடப்பட்ட பரம்பரை தான்பான். கோசு டென்னோங்கிற நேமை மென்ஷன் பண்ணுவான். இதை யார் பயன்படுத்துறாங்கன்ட்டு ஜஸ்ட் மிட்சுகி ஆப்போசிட் பர்சன் சொல்றதை லிசன் பண்ற மாதிரி மட்டும் காட்டுவாங்க. மிட்சுகி நான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ அண்ட் மிட்சுகிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மிட்சுகி ஒரு டேங்க்ல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே அகாடமியில காட்டுவாங்க. டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டிக்கல் கோர்ஸ் கொடுப்பாங்க. மூணு பேரா குரூப்ஸ் பிரிச்சு அதுல பொருட்டோ, மிட்சுகி அப்புறம் டெங்கி வருவாங்க. டெங்கி பிசிக்கலா நிறைய இடத்துல சொதப்புறது உங்களுக்கே தெரியுமாச்சு. இங்கேயும் அதே தான். அந்த கல்லு மேல ஏறி போறப்ப கால் ஸ்லிப் ஆகி கை வச்சு புடிச்சு நிக்க பாப்பா, இருந்தாலும் கீழே விழுந்துருவான். பொருட்டோ டெங்கின்னு கத்துவான். டெங்கி நான் சேஃபா தான் இருக்கேன், நீங்க போய் முடிங்கன்பான். பொருட்டோ டைமரை பார்த்துட்டு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு பாரு கிவ் அப் பண்ணாதான் நீ இல்லாம போக மாட்டேன்பான். டெங்கி மேல ஜம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க க்ளோன்ஸ். பொருட்டோ கையை பிடிக்க போறப்ப டிப் கிட்ட தான் போயிருக்கும். டெங்கி விழுந்துருவான். மிட்சுகி பிடிச்சு தூக்குவான். டெங்கி மிட்சுகி அண்ட் பொருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். பொருட்டோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் டிராப் அவுட் ஆக விட மாட்டேன்பான். மிட்சுகி அவன் கையை பார்ப்பான். ஆனா அந்த பக்கம் டைமர் பஸ் பண்ணிரும். டைம் முடிஞ்சிரும். டெப்ரஸ் ஆவானுங்க. ரிசல்ட்ஸ்க்கு பசங்க வெயிட் பண்றப்ப ஒரு பையன் பொருட்டோ கிட்ட அடுத்த தடவை எங்க டீமுக்கு வந்துருங்க, டெங்கி உங்க டீம்ல வச்சுட்டு பாஸ் பண்ண முடியாதுன்பா. பொருட்டோ அப்படிலாம் இல்ல, அவன் அமேசிங்கான பர்சன் தெரியுமான்பா. சீனோ எல்லாரும் அமைதியாங்கன்னு கத்துவான். இந்த பிராக்டிஸ் அசைன்மெண்ட்ல எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்கன்பா. பசங்களுக்கு குழப்பமா இருக்கும், கொடுத்த டைம்குள்ள நம்ம தான் ரீச் பண்ணிட்டோமேனு. சீனோ டீமை 3 பேர் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணாதான் ஃபினிஷ் பண்றதுன்பா. பசங்களுக்குள்ள நியாயமே இல்லைன்னு பேசிக்குவாங்க. சீனோ இந்த பிராக்டிஸ்க்கு காரணமே கெனினா நீங்க 3 பேர் சேர்ந்து வேலை செய்ய போறீங்க, அதுதான் அடித்தளம். மிஷன் சக்சஸ் ஆக டீம் ஒர்க் தான் முக்கியம். உங்க காம்ரேட கைவிட்டுட்டு போறதெல்லாம் கேள்வியிலேயே வராதுன்பா. எல்லாரும் கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணுவாங்க. கோனஹாமரு, நீங்க கிராஜுவேட் ஆனா எங்க கமாண்டுக்கு கீழே தான் இருப்பீங்க. நாங்க பீரியடிக்கலா உங்களை அப்சர்வ் பண்ண வந்திருக்கோம். பெஸ்ட் டீம்ஸா போடணும்பா. மொய்கி அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க, இப்போதைக்கு ஃபார்மேஷன்ஸ் மாத்தி பார்க்கலாம்பா. ஷீனோ கிளாஸ் டிஸ்மிஸ் பண்ணவும் பசங்க தேங்க்ஸ் பண்ணுவாங்க. டெங்கி பொருட்டோ கிட்ட இப்பெல்லாம் கோஸ்ட் இன்சிடென்ட் பெருசா நடக்கிறது இல்லைன்பா. பொருட்டோ அதான் அலற விட்டம்லன்பா. டெங்கி நம்ம அவன் கிட்ட நெருங்கணும், ஆல்மோஸ்ட் அந்த கல்பரிட்ட பிடிச்சிருப்போன்பா. சிக்கடா இருந்தாலும் அடுத்து கேர்லெஸ்ஸா மூவ் வைக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பான்னு டவுட் பண்றான்பா. ஈனோஜின் என்னதான் பொருட்டோவால கோஸ்ட பார்க்க முடிஞ்சாலும் பின்னால யாரு இருக்காங்கன்னு தெரியலையன்பா. சிக்கடா நம்ம அவனை தேடுவோன்ட்டு தான் இப்ப வரைக்கும் அந்த விஷயங்கள் பண்ணாம இருக்கானோன்னு கேட்பான். டெங்கி அப்பனா எதிரிகிட்டையும் பிளான் இருக்கும் போலன்பா. ஈனோஜின் அதான் பெரியவங்களே பாத்துக்கிறாங்களே, நம்ம அதிகமா இன்வால்வ் ஆகாம இருக்கலான்பா. பொருட்டோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் கை விடுறதா இல்ல, அதே போல நம்மள குழந்தைகளை ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்பா. வயிறு கூப்பாடு போடும். பொருட்டோ விட்டு தள்ளுங்க, வாங்க போய் முதல்ல சாப்பிடலாம், இல்லனா சோபா பன்ஸ் மொத்தமா முடிஞ்சிரும்பா. உடவும் ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்கடை இவன் எப்பவும் இப்படிதான்பா. மிட்சுகி அந்த ட்ரைனிங்ன்பா. சிக்கடை பார்க்கவும் மிட்சுகி சென்சே சொன்னது புரிஞ்சது. மிஷனோட சக்சஸ்க்காக நான் பாட்டுக்கு முன்னே போயிருந்தா நார்மல் தானன்பா. சிக்கடை இருக்கலாம், இருந்தாலும் உன் டீம்மேட்ஸை கைவிடுறது இல்லாதுன்பா. மிட்சுகி நான் ஏன் இப்படி நடந்துட்டேன்னு தெரியுமான்னு கேட்பான். சிக்கடை சிரிச்சுட்டு பொருட்டோனால இருக்கலான்பா. பொருட்டோவை டிராகன்பா. திரும்ப மிட்சுகி ரீகால் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸ்டாஃப்ஸ் மீட்டிங்ல மொய்கி இந்த வருஷத்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராமிசிங்கா இருக்காங்கன்பா. சீனோ அவங்களோட மெச்சூரிட்டி அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி இருக்கு. இதே கீப் அப் பண்ணாங்கன்னா ஃபைன் ஷினோபி ஆவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பான். மொய்கி இவபே யூனோ அவுட் ஆஃப் த ஷெல்ல இருக்கான். அப்புறம் பொருட்டோ ஜுமாக்கியும் பரவாயில்லன்பா. கோனஹாமரு சும்மாவா பின்ன அவன் லார்ட் 7ோட பிரைடுன்பா. மொய்கி அவனை ஏன் தற்பெருமை பேசுறேன்னு கேட்பா. கோனஹாமரு பொருட்டோவை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி லார்ட் 7 எனக்கு கொடுத்திருக்காருன்பா. மொய்கி பல தடவை கேட்டாச்சு, லார்ட் 7 பத்தி நீ பேச ஆரம்பிச்சாலே நேரம் எழுவையாக ஆரம்பிச்சதுன்பா. ஷீனோ சொல்ல போனா பொருட்டோ கிளாஸோட ஒரு சென்ட்ரல் பார்ட்டாவே இருக்கான்பா. கோனஹாமரு பிரச்சனைக்கும் தான்பா. இவாபே புக் படிச்சுட்டு வருவான். பொருட்டோ என்னடா ஆச்சுன்னு கேட்பான் சாப்பிட்டு. ஓ பொருட்டோ நீ ஏன்ட்டு பாப்பான் இவாபே. ஈனோஜின் ஸ்கூல் முடிஞ்சு இவங்க தான் இருக்கணும் போலேன்பா. இவபே வாய மூடுறான்பா. பொருட்டோ உனக்கு எது பொருளின்னு கேட்பான். இவபே தான் சொல்லவும் பொருட்டோ இதை ஆப்ஜெக்ட்ஸாவோ குரூப்ஸாவோ ரெண்டா பிரிச்சுக்க, அப்புறம் ஃபார்முலாவில் போடுன்னு ஹெல்ப் பண்ணுவான். இவபே இதை திரும்ப சொல்றேன்னு கேட்பான். பொருட்டோ ஹெல்ப் பண்ணுவான். இதுக்கப்புறம் மிட்சுகி இவாபே கிட்ட நீ அவுட் ஆஃப் த கிளாஸா ஃபீல் பண்றதா கேள்விப்பட்டன்பா. என்ன சண்டை போடணுமான்னு கேட்பான் இவாபே. இல்ல நீ நல்லா ஜாலியா இருக்கியா அதான் கேட்டான். இதுக்கு காரணம் பொருட்டோவான்னு கேட்பான். இவபே நைஸா எஸ்கேப் ஆயிடுவான். அகாடமி முடிஞ்சு வெளியே போறப்ப மிட்சுகி கிட்ட ஈனோஜின் இப்பெல்லாம் அதிக கவனம் பொருட்டோ மேல செலுத்துற போலேன்னு கேட்பான். மிட்சுகி அது ஃபன்னா இருக்கு, அப்புறம் எல்லாரும் அவங்ககிட்ட ஒட்டிக்கிறாங்கன்பா. ஈனோஜின் அதுக்கு காரணம் அவன் ஒரு இடியட், அவன் பெருசா எதுவும் கேர் பண்ணிக்கிறது இல்ல, அவனுக்கு என்ன தோணுதோ அவன் செய்யறான். அவன் இப்படிதானே யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு விரும்புறான். அவன் ஹோக்காகேவோட சன்னா இருக்கனால. அதனாலதான் விஷயங்களை அவன் பார்வையில பார்க்க ரொம்ப கடினமா ட்ரை பண்றான். அதோட ரிசல்ட்டா இன்னும் பிரச்சனை மோசமாயிருது. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வரான். ஏன்னா அவன் ஒரு இடியட். அப்புறம் அதனால தான் அவன் கூட அதிகமா ஒட்டுறாங்க. இவனை போல ஆளுகிட்ட தான் அதிகமா ஒட்டுவாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட இருக்காது பெயின்ல இல்ல, ஆனா கிளாஸ் ரெப்புக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா அவன் அதிக ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக்கியிருக்கான். இல்லனா இதனா ஓவர் திங்க் பண்ணலான்ட்டு சிரிப்பான். மிட்சுகி கிளாஸ் ரெப்பான்பான். ஈவினிங் ஆயிருக்கும். சூமிரியை பாசிட்டிவ் யோசிச்சுட்டு இருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மிட்சுகி இப்ப கொஞ்சம் பெட்டரா இருப்ப போலேன்பா. சூமிரியை பாப்பா. சூமிரியை நீ மட்டும் தான் வந்தேன்னு கேட்கவும்
கேட்கவும் மிட்சுகி உன்னோட இன்ஜுரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்பான். ஹீல் ஆயிட்டு வருதுன்னு சுமிரே. மிட்சுகி நல்ல வேலை நீ சாகாம இருந்தேன்ட்டு இதே போல சுச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன்ட்டு ஒன்னு கேட்கலாமா, பொருட்டோவை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்பான். சுமிரே என்ன மாதிரி கேட்கறீங்கவோ மிட்சுகி இனோஜின் சொன்னான். அவனால உனக்கு அதிக ஸ்ட்ரெஸ்ன்னு. இதை கேட்ட சுமிரே இல்ல அப்படி இல்ல, பிரச்சனைகளை கொண்டு வரப்ப பயப்படுவேன், ஆனா பொருட்டோ சுத்தி இருக்கு அது ஃபன்னா இருக்கும்ல, உனக்குமே தெரியும்ல, அப்புறம் நீ எப்படி மிட்சுகின்னு கேட்பா. மிட்சுகி எனக்கு இன்னுமே தெரியலேன்பா. சுமிரே உனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்பா. மிட்சுகி எனக்கு தெரிஞ்ச அளவுக்குன்பா. சுமிரே ஓ அப்படியா, நீயும் என்ன போல நினைச்சன்பா. மிட்சுகி உனக்கு ஃபேமிலி இல்லையான்னு கேட்பா. சுமிரே எங்க ஃபேமிலியில எல்லாரும் இறந்துட்டாங்க, என் அப்பாவும் நெஞ்சாதான், நான் அவர் அளவுக்கு ஸ்கில் இல்ல, அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் அவர் அளவுக்கு வரணும்னு. ஆனா கிளாஸ்ல எல்லாத்தோடவும் இருக்கப்ப ஃபன்னா இருக்கும், அந்த டைம்ல என்ன பண்ணுவேங்கிற ஆச்சரியத்துல இருப்பன்பா. மிட்சுகி ஒன்னு இப்படியாக்குன பர்சனை பத்தின ஆஃபீல் என்னன்னு கேட்பான். சுமிரே எனக்கு தெரியல, ஆனா அது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடணும்னு விரும்புறேன்பா. அடுத்த நாள் அகாடமில மிட்சுகி பொருட்டோ மீட் பண்ணுவான். அப்படியே ஈவினிங்ல காட்டுவாங்க. பொருட்டோ வீட்டுக்கு போகவும் வெல்கம் பண்ணுவாங்க. பார்த்தா மிட்சுகியும் கூட வந்திருப்பான். கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். என்னாட்டா வெல்கம் பண்ணிட்டு நீ தானே மிட்சுகின்னு கேட்பா. ஹீமாவாரி ஹாய் சொல்லவும் மிட்சுகி ஹாய் சொல்லுவான். ஹீமாவாரி ஆச்சரியப்படுவா, அண்ணா ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வராங்களான்ட்டு. பொருட்டோ இதுல என்ன அன்யூஷுவலா இருக்குன்ட்டு முன்னால இருக்க சாப்பாடை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்பா. என்னாட்டா ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், இது கூட இல்லாம எப்படின்பா. பொருட்டோ ஓவர் போர்டா போறது கொஞ்சம் எம்பாரசிங்கா இல்லையா, ஏமா இப்படி பண்றீங்கன்னு கேட்பான். என்னாட்டா மிட்சுகி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன்னு கேட்டு பொருட்டோ கிட்ட அப்பா இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வர போறாருன்பா. ஹீமாவாரி அப்பாவும் நம்மளோட சேர்ந்து வந்து சாப்பிட போறாருன்பா. பொருட்டோ அப்பாவும் வருவாரா, சரி வரட்டும் பாக்கலான்பா. மிட்சுகி என்ன அவர் வர வேணாம்னு சொல்றேன்னு கேட்பான். பொருட்டோ இல்ல அதெல்லாம் அப்படி இல்லன்ட்டு சரி வாடா போய் என் ரூமை பாக்கலான்பா. என்னாட்டா போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவா. பொருட்டோ அவன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா மிட்சுகி எங்க வேணாலும் உட்காந்துக்கன்பா. மிட்சுகி உங்க அப்பா தானே 7th ஹோக்காகே இல்லையான்னு கேட்பான். பொருட்டோ ஆமான்பா. மிட்சுகி அவர்கிட்ட பேசினதே இல்லைன்பா. பொருட்டோ அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்பா. மிட்சுகி நருட்டோ உசுமாக்கி 7th ஹோக்காகே, கிரேட் நிஞ்சா வர முடிச்சு வச்ச ஹீரோ, அதீத சக்கரா கொண்டவர், அதிக நம்பர் ஆஃப் ஜுட்சுஸ் வச்சிருக்கவர், 5 காகேலயும் பாசிபிள் ஸ்ட்ராங்கா இருக்க பர்சன், அந்த வகையில லார்ட் ஹோக்காகே அமேசிங்பா. பொருட்டோ சிரிச்சுட்டு லார்டுன்னு கூப்பிடாத, இங்க வீட்டுல அப்பா சொதப்பல் தான், அம்மாவை தான் எல்லா வேலையும் செய்ய வைப்பாரு, வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டாரு, ராமன் சாப்பிட்டு கண்டினியூஸா தூங்குவாரு, அவர் ஒரு ஸ்டூபிடான ஆளு தெரியுமான்பா. மிட்சுகி உனக்கு லார்ட் ஹோக்காகேவை பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்பான். பொருட்டோ யோசிக்கும் போது டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சவுண்ட் வரவும் வாடா போலான்னு கூப்பிடுவான். டைனிங் டேபிள்ல இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மிட்சுகி நீ ஹேம்பர்கர் சோபா பன் சாப்பிட்டு மட்டுமே தான்டா பார்த்துருக்கேன், அந்த வகையில வீட்டுல நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன்பா. பொருட்டோ இதெல்லாம் எங்க அம்மா முன்னால சொல்லாதான்பா. என்னட்டா மிட்சுகியை நிறைய சாப்பிட சொல்லுவா. நருட்டோ வீட்டுக்கு வரவும் வெல்கம் பண்ணுவாங்க. நருட்டோ பிரசன்ட் கொண்டு வந்திருப்பான். ஷாஷி போக் டோஸ்ட் பண்ணது இச்சிராக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பான். ஹிமாவாரி நைட் டின்னருக்கு அம்மா குக் பண்ண சாப்பாடு எல்லாத்துலயும் நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன்பா. ஓ பரவாயில்லையே அப்ரிஷியேட் பண்ணுவான் நருட்டோ. பொருட்டோ எப்பவும் போல லேட்டா வந்துட்டீங்கன்பா. நருட்டோ மிட்சுகியை பார்த்துட்டு நீங்கவும் மிட்சுகி எந்திரிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். நருட்டோ கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு நருட்டோ உசுமாக்கின்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். மிட்சுகி லார்ட் ஹோக்காகே உங்களோட நிறைய கதைகளை என் பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன்பா. ஹினாட்டா பொருட்டோ ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இதை பார்க்க நல்லா இருக்குன்பா. நருட்டோ மிட்சுகி கிட்ட அவனை பாத்துக்கன்பா. பொருட்டோ நான் தான் அவனை பாத்துக்கிறதேன்பா. புரிஞ்சதுன்ட்டு தலையில நருட்டோ கை வைக்கவும் பொருட்டோ கையை தட்டி விடுவான். நருட்டோ இப்பெல்லாம் அதிகமா கப் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஹினாட்டா நீ செய்யற வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்பா. இதை கேட்ட மிட்சுகி ஆஃப்டர் ஆலும் அப்பாலன்பா. பொருட்டோ அவரோட என்ன சேர்க்காதேன்பா. ஃபுட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட போறப்ப நருட்டோ அப்படியே ஸ்டக்கனமா இருப்பான். பொருட்டோ அப்பான்பா. ஹோக்காகே ஆபீஸ்ல இருக்க க்ளோன் கிட்ட ஷிகமாரு ரிப்போர்ட் பண்ணுவான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சக்கராவை பத்தி. நருட்டோ அதை கொஸ்டின் பண்ணவும் ஷிகமாரு மக்கள் ரேம்பேஜா போன சீரிஸ் ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்ப திரும்ப நடந்திருக்கு, சாய் ஆல்ரெடி என்னன்னு பார்க்க போயிருக்காங்கவோ. நருட்டோ எந்திரிச்சு புரிஞ்சுதுன்பா. ஷிகமாரு இன்னைக்கு தான் நீ வீட்டுக்கு நேரமா போயிருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கன்பா. இல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு க்ளோன் டிசப்பியர் ஆயிருக்கும். டிசப்பியர் ஆகவும் இங்க இருக்க நருட்டோக்கு அது தெரிய வரும் இல்லையா, அதான் ஸ்டக் ஆயிருப்பான். என்னட்டா நான் போய் ஆகணும்பா மன்னிப்பு கேட்டு. பொருட்டோ செம கோவப்படுவான் திரும்பவுமான்ட்டு. நருட்டோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவாந்தாலும் பொருட்டோ எப்ப பார்த்தாலும் இப்படிதான், எதுக்காக நீங்க இருக்கணும்னு கேட்பான். நருட்டோ இங்க பாரு கிராமத்துல யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தா நான் போய் தான் ஆகணும் ஹோக்காகேவா, இந்த மொத்த கிராமமும் என் குடும்பம் தான் புரிஞ்சுதான்பா. பொருட்டோ எனக்கு புரியலின்னு கத்துவான். ஓடவும் என்னட்டா தடுக்க பாப்பா. பொருட்டோ வீட்டை விட்டு கிளம்பிடுவான். மிட்சுகி நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன்பா. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். மிட்சுகி சரின்ட்டு கிளம்பிடுவான். மனசுக்குள்ள அதான் மிட்சுகின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. பொருட்டோ ஃபாலோ பண்ணி போன மிட்சுகி நான் நினைச்சதை விட ஹோக்காகே ரொம்ப பிஸியா தான் இருக்காருன்பா. ஏன்னு கூப்பிடவும் பொருட்டோ முதல்ல அவர் எப்பவுமே என்னையும் ஹிமாவரியும் பாத்துக்குவாரு, எப்ப ஹோக்காகே ஆனாரோ எப்ப பார்த்தாலும் வேலை தான். அவர் ஹோக்காகேங்கிறனாலே எப்பவும் அப்படிதான், வீட்டுக்கே வரமாட்டாரு ஏன்னா ஹோக்காகே, எங்களுக்காக கூட இருக்க மாட்டாரு ஏன்னா அவர் ஹோக்காகே. இந்த ஹோக்காகேனா யாருதான், நான் அதை மொத்தமா வெறுக்கிறேன்பா. மிட்சுகி ஏன்னா எனக்கு நல்லா புரியுது நீ ஹோக்காகேவை விரும்புறேன்பா. பொருட்டோ ஹோக்காகேங்கிறவன் ரொம்பவும் க்ளோஸா இருக்கவங்கள சாக்ரிஃபைஸ் பண்றவன் கிராமத்தோட நன்மைக்காக, எனக்கு அப்படிப்பட்ட ஆளு தேவையே இல்லை, அதனாலதான் எப்பவும் என் கூடவே இருக்கவங்கள நான் கைவிடுறது இல்ல, என் அப்பாவால செய்ய முடியாததை செஞ்சு அதை ரியலைஸ் பண்ண வைப்பான் வரன்பா. மிட்சுகி அவனோட பழைய விஷயத்தை ரீகால் பண்ணி பார்ப்பான். டேங்க்ல இருக்க 2 பர்சன்ஸ் அவனை நோக்கி அப்ரோச் பண்ணி வருவாங்க. ஒருத்தவங்களால செய்ய முடியாததுல இவனை வச்சு செய்ய பாக்குறீங்களான்னு கேட்பான். அதே தான்ட்டு அந்த பர்சன் பக்கத்துல வரப்ப டேங்க் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பர்சன் மிட்சுகியோட தலையில தடவி கொடுத்துருப்பான். மிட்சுகி என் பேரண்டால முடியாததை நான் செய்ய போறேன். முன்னால இருக்க பொருட்டோ பார்த்து அதே தான் உனக்குமான்பான். மிட்சுகி பொருட்டோ கிட்ட இன்னைக்கு ராத்திரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லான்னு தான் வந்தன்பான். என்னது சடானான்னு கேட்பான் பொருட்டோ. மிட்சுகி இதை உங்கள்கிட்ட சொல்லாம இல்லையான்னு தெரியல, சொல்லணும்னு தோணுதுன்பான். பொருட்டோ குழப்பமாவான். மிட்சுகி முன்னால வந்து இந்த கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னால யாரு இருக்கான்னு எனக்கு தெரியும்பான். பொருட்டோ ஷாக் ஆவான். லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சுமிரேவோட பெட்ல சுமிரே இருக்க மாட்டா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டீமன் பீஸ்ட் அப்பியர்ஸ்ங்கிற எபிசோட தான் போருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு போருட்டோ.